வாங்க புனித சந்தியாகப்பர் திருவிழாவுக்கு போகலாங்க. வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. ஆல்ரெடி டைம் வேறு ஆயிடுச்சு. போகிற வழியிலே பெட்ரோல் போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கெபி பக்கத்தில் வந்துட்டோங்க. தேர் பவனிக்கே வந்துடலான்னு நினச்சோம். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வேறு டைம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தாங்க வரப்பவே தேர் பவனிலாம் முடிஞ்சு மாசே ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு தேர் பக்கத்தில் போய் மாதா கிட்டேயும் புனித சந்தியாகப்பர்கிட்டையும் பிளஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே மாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இன்றைக்கி ஃபாதர் மறையுறையில் சொன்ன கருத்து என்னென்னா, புனித சந்தியாகப்பர் நம்ம செஞ்ச பாவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாராம். இது மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, முடிஞ்ச அளவு பாவம் செய்யாமல் இருந்தால் நல்லது. அதை மீறியும் நமக்கே தெரியாமல் பாவம் செஞ்சுருந்தா அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்குறது ரொம்பவே நல்லது. அதோடு சேர்த்து இன்னொரு கருத்து சொன்னாங்க. ஜெபத்தோடு கலந்த சேவை செய்யணும்னு சொன்னாங்க. முடிஞ்ச அளவு நம்மளால் முடிஞ்ச சேவை செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த கருத்து மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம திருப்பலியோட மையப்பகுதிக்கு வந்துட்டோங்க. நற்கருணைலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபாதர்கிட்ட தீர்த்தம் தெளித்தாங்க. ஃபாதர் பிளஸ்ஸிங்லாம் வாங்கிட்டு குழந்தை ஏசையா அந்தோனியார்கிட்டலாம் போயிட்டு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு அப்புறம் மாதாம்மா கெபியில் போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் இந்த ஸ்கூல் பக்கத்தில் அன்பின் விருந்து ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அங்கே தாங்க போயிருந்தோம். அங்கே போயிட்டு நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோடனே வழக்கம் போல் நம்ம அழகியும் வந்துட்டா நாங்களும் தூங்க போகிறோங்க. பாய்.